திருச்சிற்றம்பலம். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் அஞ்செழுத்தை நீ நினையாய் சீ சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கு என்னவாய் உனக்கென்னவாய் உனக்கென்னவாய். சிவபோக சாரம். சிவனோடு உடனிருந்து யோகப் பயிற்சியின் வாயிலாக அவரோடு என்றும் நீங்காதிருக்கின்ற ஒரு பெருநிலைதான் சிவயோகம் சிவபோகம் என்று சொல்வார்கள். அந்த சிவபோகத்தை எளிமையாக இனிமையாக நமக்கு எடுத்து தெரிவித்திருக்கிறார் தர்மயாதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அவர்கள் 450 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்பாண்டி நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை என்ற அருந்தவ சீலருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் பெருந்தவ மகவாய் தோன்றினார். அவர் தாய் தந்தையரோடு குலதெய்வமாக இருக்கின்ற மதுரை சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் தரிசிப்பதற்காக வந்தார்கள். அவர்களெல்லாம் தரிசனம் முடித்து வீட்டுக்கு திரும்புகிற போது குருஞான சம்பந்தர், உடலுக்கு தாய் தந்தையாகிய உங்களுடன் நான் வர விரும்பவில்லை, உயிருக்கு தாய் தந்தையாக இருக்கின்ற சொக்கநாதர் மீனாட்சி அம்மையை பிரிய விரும்பவில்லை என்று அறிவித்தார். அதன் பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்பொழுது தினந்தோறும் கோயிலுக்கு சென்று பொற்றாமரையிலே நீராடி சுவாமியை தரிசனம் செய்து வந்தார். அப்பொழுது பொற்றாமரை தடாக கரையிலே சிவனடியார்கள் பலர் சிவபூஜை செய்து வந்தார்கள். அதை பார்த்தபோது தான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. உடனே சுவாமியினிடத்திலே விண்ணப்பம் வைத்தார். சுவாமி, பொற்றாமரை தடாகத்தில் ஈசான்ய பாகத்திலே பெருமான் சிவலிங்க சுரூபமாக சொக்கலிங்க பெருமான் இருக்கிறார், நீ எடுத்து பூஜை செய்யலாம் என்று சொன்ன வாக்கு அதே மாதிரி கிடைத்தது. அந்த சொக்கலிங்க பெருமான் கிடைத்தவுடன் அதை பூஜை செய்வதற்குரிய முறைகள் தெரிவதற்கு ஒரு குருமூர்த்தி வேண்டும் என்று வேண்டினார். அப்போது திருக்கைலாய பரம்பரை மரபிலே வந்த திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசர் உனக்கு குரு என்று கனவிலே அவருக்கும் தோன்றி இவருக்கும் சொன்னார். அதே மாதிரி அவர் யாத்திரையாக புறப்பட்டு திருவாரூர் வந்தார். அங்கே குறிப்பிட்ட நாளன்று ஞானப்பிரகாசர் சித்தீச்சரம் தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே பூஜா காரியங்களாம் முடித்து சிஷ்யனை எதிர்நோக்கி இருந்தார். அன்றைய தினம் சோமவாரம் அங்கே சென்று சேர்ந்தார். அவருக்கு சமய விசேஷ நிர்வாண தீட்சையெல்லாம் செய்து சொக்கநாத பெருமானை பூஜாமூர்த்தியாக எழுந்தருளச் செய்து கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு பூஜை செய்து வந்தார். ஞானப்பிரகாசரிடத்திலே சீடராக இருந்து வந்தார். அப்படி ஒரு நாள் இருக்கிற போது தினந்தோறும் அர்த்தஜாமம் வரையிலே சித்தீச்சரம் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் ஞானப்பிரகாசர் ஜபம் செய்து கொண்டிருப்பார், தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் அர்த்தஜாமம் ஆன பிறகு இல்லத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது ஆச்சாரியனாகினாலே அவருக்கு ஒரு கைவிளக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சிஷ்யன் வருவான். அவன் அங்கே இல்லை. ஞானசம்பந்தரே அந்த பணியை செய்தார். வீட்டிற்கு வந்த உடனே குருநாதர் நிற்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவருக்கு நல்ல அருள் நிலை கைகூட வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதனாலே நின்றவர் அப்படியே நின்று கொண்டிருந்தார். விளக்கு வைத்து கொண்டு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அன்று மழை பெய்தது, அவர் உடல் மட்டும் படாமல் இருந்தது. இதெல்லாம் மறுநாள் காலையில் குருபத்தினியார் வெளியில் சாணம் தெளிக்க வரும்போது இந்த சிஷ்ய பிள்ளையை பார்த்தார். விளக்கு எரிகிறது, அவர் நின்று கொண்டிருக்கிறார். மழை பெய்தது, அவர் மேல் படாமல் இருக்கிறது. இதை தன்னுடைய கணவனார் ஞானப்பிரகாசரிடத்தில் தெரிவிக்க அவர் பார்த்து, மிகுந்த பக்குவமுடைய பிள்ளையாகிவிட்ட
என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்போது ஒரு நிலை இதை சொல்லணும். நில் என்று சொல்லி அவர் போயிட்டார் என்ற உடனே அவன் நல்ல புத்திசாலியாக இருந்தால் அப்படி இருக்க மாட்டானேன்னு நினைப்பாக உலகியல்ல. ஆனால் அருளியலை இவர்கள் நினைக்கவில்லை. ஒரு நாள் மேல்நிலைக்கு போகிற போது மனம் எப்பொழுதும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும். மேல்நிலைக்கு போகும், கீழே வரும், உலகமெல்லாம் சுற்றும். பரவி மனம் போகா பரத்து அடைய, மனம் வந்து போக முடியாத நிலைக்கு என்றும் ஒளிமயமாக இருக்கின்ற இடத்திற்கு போக வேண்டும் ஒரு மனிதன் சாதாரணமாக. அது எல்லோராலும் முடியாது. ஆகவே ஞானப்பிரகாசர் அதனையெல்லாம் இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மேல்நிலையிலே சென்று ஒளிமயமாக இருக்கிற இடத்தில் அப்படியே தியானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இங்கே இவர் நில் என்ற உடனே அந்த ஞாபகம் வந்தது அவருக்கு. அப்படியே அந்த பரவி மனம் போகா பரத்து அடைய நாளும் இரவு பகல் அற்ற இடத்தே, இரவு பகல் இல்லாத நிலை அது. இப்போ கூட வடதுருவம் தென் துருவம்னு சொல்கிற போது அங்கே ஒளிதான் இருக்கிற தவிர இருளே இருக்காது என்று சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி மேல்நிலையிலே போகிற போது அந்த ஒளிமயமான இடத்தை சென்று அடைந்தார். அதிலேயே தளித்திருக்கிற போது இந்த உலகம் தெரியவில்லை. அருள் கிட்டியது அவருக்கு. பரவி மனம் போகா பரத்து அடைய நாடும் இரவு பகலற்ற இடத்தே திறமாக நில்லென்றான். ஸ்திரமாக, நிலையாக நில்லென்று பல முறை உபதேசம் பண்ணியிருக்கிறார். அந்த நில் என்ற உடனே அந்த நிலை வந்தது அவருக்கு. அதனாலே மேல்நிலையிலே நின்று இரவு பகலற்ற இடத்தில் சிவபரம்பொருளை தியானித்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனால் மழை தெரியல, விளக்கு இருக்கிறது தெரியல, அப்படியே நின்று கொண்டிருந்தார். இது மிக மேம்பட்ட ஞானிகளுக்கு அந்த நிலை வரும். சாதாரணமாக இருக்கிறவனும் சின்னன்னா நின்றுட்டு இருப்பான். இந்த நில் என்றதுக்கு இந்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடாது. மேல்நிலையில் குருநாதர் உபதேசித்த நிலையிலே இரவு பகலற்ற இடத்தில் நின்றார். அதில் இன்னொன்று, கண்டையெல்லாம் நேதி பண்ணி இவையெல்லாம் தள்ளத்தக்கது என்று தள்ளி மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை இவற்றையெல்லாம் கொண்டு ஸ்திரமாக நில் என்று சொல்லியிருந்தார். அந்த நிலையிலே இருந்தார் அவர். அதனாலே அவரை கண்டு நீ இனி பிறருக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய ஆச்சாரியனாக தன்மை எய்துவிட்டாய். அதனால் நீ தனியே மயிலாடுதுறைக்கு அண்மையிலே கீழ்ப்பகுதியில் வில்வாரண்யம் இருக்கிறது. அரண்யம்னா காடு. அங்கே போய் பக்குவிகளுக்கு உபதேசம் பண்ணு. அங்கே தருமபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய கோயில் இருக்கிறது, அகத்தியர்களால் பூஜை பண்ண கோயில். அதனால் அங்கே இருந்து ஒரு ஆசிரமம் அமைத்து ஞானபீடம் அமைத்து எல்லோருக்கும் உபதேசம் செய்துவா என்று சொன்னார். அந்த நிலையிலே குருஞான சம்பந்தர் வருவதற்கு அஞ்சி அவர் சொன்னார், ஆச்சாரியனை பிரிந்து வருவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அவர்களிடத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அதை விட்டு பிரிய மனம் இல்லை அவருக்கு. அதனால் போவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினார். அதன் பிறகு குருநாதர் உபதேசம் பண்ணார், குருவாரந்தோறும் வருவாய் என்று சொன்னார். இது பிரியத்துக்கு மனம் இல்லை, ஆனால் குருவாரந்தோறும் வந்துட்டு போகணும். 25 மைல் இருக்கிறது திருவாரூர். குருவாரந்தோறும் அந்த ஞானப்பிரகாசரை போய் தரிசித்து வந்தார் அவர் காலம் இருக்கும் வரையில். அதோடு கூட குருஞான சம்பந்தர் அவர் இருக்கிற போதே அவர் முத்தி நிலை எழுதிவிட்டார் ஞானப்பிரகாசர். அதனாலே ஞானப்பிரகாச மாலை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அப்போது குருவாரந்தோறும் வருக என்று சொன்னாயே, இப்பொழுது யார் வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்கிறார் ஒரு பாடலில். அந்த மாதிரி குருக்கிட்ட எவ்வளவு பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவருக்கு ஞானம் கைவரும். அந்த நிலையிலே ஞான சம்பந்தர் பெருநிலை எழுதினாலும் கூட அவர் வைத்த இந்த தருமபுராதீனம் திருமணம் இருக்கிறதே, அதற்கு பெயர் சொல்லுகிறார் குருஞான சம்பந்தர். ஞானப்பிரகாசன் மடாலயம், இது தன் பெயரால் வைக்கிறவர். ஆகவே நமக்கென்று ஒன்றில்லை, எல்லாம் இறைவனுடையது அந்த கருத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அந்த நிலையிலே சொன்னார், நான் போகிறேங்கிற சொல்றதுக்கு பதிலாக ஒரு பாட்டு, அருமையான பாட்டு,
கணக்கும் பொதிக்கும், வெயிட் கணக்கக்கூடிய பொருள் இருக்க பொதி, அதற்கும் அதை தாங்கி செல்லுகின்ற எருது இருக்க காளை, அது மேலே ஒரு பாரத்தை வைத்தால் இவ்வளவுதான் நான் தூக்குவேன் சொல்லாது, மனிதன் சொல்லுவான். அது மாதிரி கணக்கும் பொதிக்கும், பொதி மூட்டை நான் இவ்வளோதான் இந்த சாக்கில் இருப்பேன்னு சொல்லலை, அரை மூட்டை வச்சாலும் ஒரு மூட்டை வச்சாலும் அது இருக்கும். அது பொதி அறிவில்லாதது. ஆனால் அங்கே அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருள் இருக்க அதை ஏற்று போகிறது, அதுக்கு 5 அறிவு இருக்குது. விலங்கு காளை. கணக்கும் பொதிக்கும், கணக்கென்ற பொதிக்கும் பொதி மூட்டைக்கும் எருதுக்கும் தனக்கு இச்சை உண்டா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்போ தானே அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், என்ன திரும்ப போய் சொல்கிறீங்களே கேட்குமா, எப்போ கட்டினாலும் போவோம், எவ்வளோ வச்சாலும் எடுக்க முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டோ, அது இஷ்டப்படியாக அது நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களோட சிஷ்யனாக இருக்கிற நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது தான், நான் போகிறேன் அப்படின்னு தான் வந்தார். எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ, இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் இத்தனை நாள் தான் இருக்க போகிறேன், இத்தனை நாளில் பெரிய போகிறேன்னா இருக்கு நமக்கு தெரியாது. அதுபோல் எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இணங்கார் புறத்தை சிவபெருமானாக ஆச்சாரியனை சொல்லுகிறார். இணங்கார் புறம், திரிபுர சம்ஹாரம் பண்ணார் பாருங்க, அவர்களெல்லாம் இணங்காதவர்கள், இறைவனை வணங்காதவர்கள். அதனால் இணங்கார் புறம், இறைவனிடத்தில் ஈடுபடாதவர்கள் அவர்கள். இணங்கார் புறத்தை சினக்கும் கமலை ஞானப்பிரகாச, அதை எரித்தார் அல்லவா சிவபெருமான் முப்புறங்களையும், அதை ஆச்சாரியன் மேல் வைத்து சொல்றார். இவரையும் இறைவன் போலவே ஆச்சாரியன் நினைத்தால் இதெல்லாம் நடக்கும். ஆச்சாரியனுக்கு அது சொல்றார். சினக்கும் கமலை ஞானப்பிரகாச சிதம்பர, சிதம்பரநாதன் அவருக்கு ஒரு பேர் உண்டு ஞானப்பிரகாசர். இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தல், உனக்கு என்ன இச்சையோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை, அந்த வகையிலே நான் செய்கிறேன் அப்படின்னு வந்தால் தருமபுரத்துக்கு வந்தார். அங்கே சொல்கிற போது அவர் இருக்கிற வரையில் அந்த ஆச்சாரியனுக்கு குரு பூஜை செய்தார். அதனாலே தான் இங்கே தருமபுரத்தில் முறையான வகையில் குரு பூஜை நடைபெறுகிறது. குரு பூஜைங்கிறது எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், குருஞான சம்பந்தர் குரு பூஜைன்னா இன்றைக்கி எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் அதல்ல, தன்னுடைய குரு ஞானப்பிரகாசர் அவருக்குத்தான் குரு பூஜை செய்கிறார். அதன் பிறகு குருஞான சம்பந்தர் சித்தி பெற்றார். அதை மாகேஸ்வர பூஜை என்று அதை கொண்டாடி வச்சிருக்காங்க. குரு யார்? ஞானப்பிரகாசர். ஞானப்பிரகாசன் மடாலயம் என்று தான் சொன்னார், இதோட குருஞான மடம்னு சொன்னார் அவர். அதே மாதிரி இவர் அடைந்த திருநாளை மாகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு உணவளித்து சிறக்க வேண்டியது என்று அதை பட்டின பிரவேச திருநாளாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த குருஞான சம்பந்தரை அவருடைய குருபூஜை தினத்தன்று அவருக்கே அந்த பட்டின பிரவேசத்தை, அவருடைய திருவுருவத்தை பஞ்சலோகத்தில் செய்து அதை சிவிகையில் ஏற்றி எழுந்தருளச் செய்து 4 வீதியும் பலம் வரும்படியாக ஞான சம்பந்தருடைய குரு பூஜையை நாம் கொண்டாடுகிறோம். குரு பூஜை என்று நாம் சொல்கிறதுக்க நம்ம ஆச்சாரியனுக்கு குரு பூஜை செய்கிறதோட கூட திதி கொடுக்கிறவர்கள் குடும்பத்தில் தந்தைக்கு கொடுக்குறவன் அவனுடைய பாட்டனை கொடுப்பான், அதுக்கு மேலே இருக்க 3 தலைமுறை கொடுப்பார்கள், முப்பாட்டன் என்று. அதுக்கு மேலே விட்டுவிடுவாங்க. இது தைலதாரை போல திருக்கைலாயத்தில் தொடங்கி இன்று வரை வந்த வழி வழியாக அந்த ஞான நெறியை, சைவ சித்தாந்த நெறியை பாதுகாத்து வருகின்ற அத்தனை குருமார்களையும் நாம் வழிபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குரு பூஜை உண்டு. அந்த மாதிரி இந்த விசேஷ நாள்களில் ஒரு 10 நாள் வைத்து ஒவ்வொரு நாளும், அதாவது பரமேஸ்வரன் ஸ்ரீகண்ட பரமசிவன் என்கிறவர் தான் நமக்கு முதல் குரு. அதை அடுத்து நந்தியம்பெருமான், அதன் பிறகு சனத்குமாரர், சத்தியஞான தரிசனி, பரஞ்சோதி மாமுனிகள், மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், அருள் நமச்சிவாயர், கங்கை மெய்கண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், ஞானசம்பந்த முனிவர், அதன் பிறகு சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், கமலை பழுதிகட்டி ஞானப்பிரகாசர். இவர்தான் கமலை ஞானப்பிரகாசருடைய தந்தை. அப்பா பிள்ளை அவர்கள் 2 பேரும் ஆச்சாரியனாக வழி வழியாக வந்தவர். அந்த கமலை ஞானப்பிரகாசரத்திலே தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் உபதேசம் பெற்று
சொக்கநாதர் பெருமான் பூஜையை எழுந்தருளை செய்து அவர்கிட்ட பணிவிடை செய்து கொண்டிருந்து அவருடைய ஆணைப்படி இங்கே வந்து ஒரு ஆசிரமம் அமைத்தார். அகத்தியர் பூஜை பண்ணி வழிபாட்ட ஸ்தலம், தருமன் பூஜை பண்ண ஸ்தலம். இங்கே வந்து அவர் ஒரு ஆசிரமம் அமைத்தார். அமைத்த நாள் கிபி 1561. அப்போ தான் அது பிரதிஷ்டை பண்ணது. சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா என்ற 2 நூல்கள், ஒரு தோத்திரம் ஒன்று சாத்திரமாக அமைந்திருக்கிறது. சிவபோகசாரம் என்பது அது சாத்திரம். என்ன என்ன தத்துவங்கள் சொல்லணுமோ அதையெல்லாம் சிவபோகசாரத்தில் சொல்றார். அதில் சாஸ்திரம் சொல்லு, நமக்கு பதி பசு பாசம் என்று 3 சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். பதி என்பது கடவுள், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை 3, இன்னும் 2 மலம் சேர்த்து சொல்வார்கள். மாயை மாயேயம் என்றும் திரோதான சக்தி என்றும் சொல்வார்கள். இந்த 5 மலம் உண்டு. அதில் 3 தான் பெரும்பாலும் வழக்கத்தில் சொல்லி வருவார்கள். இந்த பாசங்களெல்லாம் அகன்று இறைவனுடைய திருவருளிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான வழிபாடுகளெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு பிறவி அற வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கணும். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களிடத்திலேயும் ஆசை இருக்குமானால் நமக்கு பிறவி வரும். அதனாலே அவர் சொன்னார், முதல்ல ஆசை அற வேண்டும். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? தவா பிறப்பீனும் வித்து அவா என்ப. அவா என்பது ஆசை. ஆசை இருக்குமானால் அவனுக்கு பிறவி உண்டு. இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கும் வரும். ஈசனோடு ஆயினும் அப்படின்னா, ஈசனோட நெருக்கமாக இருந்து அவருக்கு தொண்டு செய்த போதிலும் அப்படி ஆசை வரும். ஆசை வந்தால் பிறவி வரும். அதுதான் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவீன்கள். இந்த வகையிலே பிறவி வராமல் இருப்பதற்கு சிவசிந்தனையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது எல்லோராலும் முடியாது. கடலை கையால் நீந்தியது போலத்தான். ஏதோ ஒரு பெரிய மகான்கள் சிலருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற போது ஆசை அறாய் என்று முதல்ல சொன்னார். சிவபோசாரத்தில் உள்ள பாட்டு அது. ஆசை அற வேண்டுமானால் என்ன செய்யணும்னா பாசம் விட வேண்டும். ஆணவம் கண்மம் மாய முதலான பாசங்கள் எல்லாம் அற வேண்டும். சரி, பாசம் விடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய். சிவபூஜை பண்ணால் பாசம் அகலும். சரி, சிவபூஜை பண்ணுறதுன்னு சொன்னால் நீ எடுத்த உடனே குறிஞான சம்பந்தம் கேட்டது மாதிரி எனக்கு ஆச்சாரியன் வேணும்னு சொன்னார்ல, அதுபோல் சிவபூஜை பண்ண வேண்டும் ஆசை அகல வேண்டுமானால் அப்படின்னு சொன்னார். சரி, சிவபூஜை பண்ணணும்னா என்ன செய்யறதுன்னா 5 எழுத்தை ஓதணும். சமய தீட்சை பெற்று 5 எழுத்தை ஓதினால் அதன் பிறகு சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணணும்னு சொன்னார். சரி, சிவபூஜை பண்ணலான்னு சொன்னால் முதல்ல சமய தீட்சை பண்ணணும்னார். அது 5 எழுத்தை சொல்கிறதுக்கு அவருடைய அதிகாரம் பெறணும் ஆச்சாரியன் இடத்துல. முதல் அதாச்சு. அதுக்கப்புறம் சிவபூஜை பண்ணணும். 5 எழுத்தை ஓதுறதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா 5 எழுத்தை ஓதணுமானா நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய். அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உனக்கு சினம் இருக்கக்கூடாதுன்னார். சினமே தவிராய். சரி, சினம் போகணும். அதுக்கு என்ன பண்ணுறது? திருமுறைகளை ஓது. முதல் குரு நமக்கு திருமுறைகள். அதை ஓதினால் சினம் தவறும். அதன் பிறகு 5 எழுத்தை ஓதலாம். அதன் பிறகு சிவபூஜை பண்ணலாம். சிவபூஜை பண்ணால் ஆசை போடும். இந்த முறைப்படியாக பண்ணணுன்னு திருமுறைகள் தான் நமக்கு தாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் திருமுறைகள் ஓதாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை எப்படி சேர்த்து சொன்ன திருமுறைகள் ஓதாய்ன்னு சொன்னால் திருமுறைகளோ தாய் அப்படின்னு வரும். திருமுறைகள் ஓதாய்ன்னு பிரிச்சிங்கன்னா அது வராது. சேர்த்து சொல்லலாம். திருமுறைகள் ஓதாய்ன்னு தான் பாட்டில் இருக்குது. திருமுறைகள் ஓதாய்ன்னு இல்லை, திருமுறைகள் ஓதாய். அப்போ திருமுறைகளோன்னு சேர்த்துட்டிங்கன்னா அது தாய். முதல் குரு நமக்கு தாய் தான். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம சைவத்திற்கு தாய் திருமுறைகள். அங்கே பொருளும் அதில் இருக்குது. திருமுறைகள் ஓதாய். திருமுறைகளை ஓது. அதை ஓதினால் சினம் அடங்கும். 5 எழுத்தை ஓதலாம். அதன் பிறகு சிவபூஜை பண்ணலாம். இறைவனுடைய அருளை பெறலாம். படிமுறை இந்த சிவகோசாரத்தில் இந்த பாட்டை சொல்லியிருக்கார். அப்படி செய்யவில்லையானால் மனமே உனக்கு எதுக்கு இந்த வாய், இதெல்லாம் ஓதுறதுக்கு இல்லைன்னா
அப்படின்னு கேட்கிறார் குருஞான சம்பந்தர். இந்த அருமையான பாட்டு சிவபோகசாரத்தில் இருக்குது. அடுத்து சில பாடல்கள் சொல்லலாம். இதில் ஆச்சாரியன் ஞானப்பிரகாசர், சிஷ்யர் நம்ம குருஞான சம்பந்தர். இவர் அவர்கிட்ட பழகிற போது பல காலங்கள் பழகி இருக்கார். அப்படி இருக்கிற போது சில விஷயங்களை சிஷ்யருக்கு சொல்கிறார். நாம் இந்த காலத்தில் சொன்னால் அதுக்கு மறந்துடுவோம். அதனால் அவர் சொன்னதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கார் இவர் குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? அப்பா, நீ எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை நீ சிந்தனை பண்ணினாலும், முக்கரணங்கள் மனம், வாக்கு, காயம், இதை பல இடங்களிலே இந்த சிவபோகசாரத்தில் சொல்கிறார். 3 கரணங்களும் ஒன்றி இருந்து வழிபட வேண்டும். மனம் ஒன்று நினைக்க, வாக்கொன்று சொல்ல, செயலொன்று செய்த, அது பிரயோஜனம் இல்லை. 3ம் ஒன்றி சேர்ந்து செய்யணும், அப்போ தான் பலன். அப்படி என்று சொல்லுகிற போது நீ எதை செய்தாலும் முதல்ல சொன்னார். செய்தாலுங்கிறது பின்னாடி வர்ற பாட்டு. ஆனால் அது ரெண்டையும் ஒரே இதாக போடப்படாதுன்னு சொல்லி செய்திடின், எதை செய்திடினும், எதை பேசிடினும், எதை சிந்தித்திருந்திடினும் அப்படின்னு போட்டார். மாதேவன், மாதேவன் கடவுள், அவன் காட்டிடுவதான அருட்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட அப்படின்னு சொன்னார். நீ உன்னுடைய புறக்கண்ணு போகிற இடத்துக்கெல்லாம் போகாத, அவர் உணர்த்துகின்ற உணர்வு இருக்க அந்த வழியிலே போ. அது அருட்கண்ணு பேர். இதுக்கு இது புறத்திலே இருக்கிற பொருளை காணக்கூடியது, அது அகத்திலே இருக்கின்ற ஒளியை விளக்கம் செய்வது. அதனாலே அந்த இதை பாரு அப்படின்னு சொன்னார். இதை அப்பர் சுவாமிகளும் சொன்னார். அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. இறைவன் அவருடைய அருட்கண்ணால் நோக்கினால், அருட்கண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, நோக்கினால் மாணவன் பக்குவமாயிடுவான். அதான் சச்சி தீட்சைன்னு சொல்லுவாங்க. கண் பார்வையிலேயே ஒருவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க முடியும், வாக்கினாலே கொடுக்க முடியும், பரிசத்தினாலே உடம்பை தொடுவதனாலே உண்டாகும், 3 வகையினாலேயும் கிடைக்கும். அதனாலே ஆச்சாரியனுடைய பார்வையினாலேயே எல்லா வகையான நலங்களும் அவனுக்கு கிடைக்கும் சிஷ்யனுக்கு. அதற்கு ஏற்ற பக்குவம் அந்த சிஷ்யனுக்கு இருக்கணும். அப்படி சொல்கிறார் அவர். அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே, உபயம் இல்லாதார்னா. அதை அடுத்து தாய்மானவர் சொல்கிறார், அருளால் எதையும் பார் என்றான், அத்தை அதனை அறியாதே. இந்த புறக்கண்ணாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் அப்படின்னு சொல்லிட்டார் தாய்மானவர். அருட்கண்ணால் பார்க்கணும். எப்படி அருட்கண்ணால் பார்க்கறது? அதுக்கு நம்ம குருஞான சம்பந்தர் சொல்றார், எதை செய்தாலும், எதை சொன்னாலும், எதை சிந்தித்தாலும் அருட்கண் உணர்வோடு பார். ஆச்சாரியனுடைய உபதேசம் உனக்கு கிடைக்கும். அவருடைய பார்வையிலே நீ எப்பொழுதும் இருக்கிறாய். நீ நல்ல நிலைக்கு வருவாய். நீ அலட்சிய புத்தி பண்ணினா போச்சு. அந்த கண்ணோட பாருன்னார். அந்த கண் இவருக்கு தெரியாது. அந்த பணி செய்கிற நிலையிலே தான் நமக்கு அது சித்திக்கும். அது சொன்னார். ஏதேது செய்திடினும், எதை எதை செய்தாலும், ஏதேது செய்திடினும், ஏதேது பேசிடினும், ஏதேது சிந்தித்திருந்திடினும், 3 காரணம் சொல்லிவிட்டார். மாதேவன் கடவுள், மாதேவன் காட்டிடுவதான, அவன் காட்டுகின்ற அருட்கண்ணை விட்டு நீங்காது. அருட்கண் அதாவது புறக்கண் அல்ல, அகத்திலே நமக்கு அந்த ஞானம் உண்டாகும். அந்த தான் அருட்கண்ணு பேர். அருட்கண்ணை விட்டு நீங்காது. அந்த கண்ணிலே இந்த கண்ணை எடுத்து அங்கே வச்சு பார், அந்த கண்ணை இங்கே வச்சு பார், இதை எடுத்து அங்கே வைக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் இது அருளியல்லையும் அந்த ஆச்சாரியனுடைய கண்ணை எடுத்து நம்ம இடத்துல பார்த்தா நமக்கு எல்லாம் நல்ல தெளிவான ஞானம் கொண்டாகும் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குது. செய்திடும் பேசிடினும் சிந்தித்திருந்திடினும் மாதேவன் காட்டிடுவதான அருட்கண்ணை விட்டு நீங்காது. அந்த நாட்டத்தையே நீ வச்சுக்கிடு, உங்கள் நாட்டத்தை விட்டுடு, அதை எடுத்துக்க, அந்த வழியிலே போ, உனக்கு எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சொன்னது ஆச்சாரியன், நாமெல்லாம் அலட்சியப்படுத்திடுவோம். ஆச்சாரியன் சொன்னது வேத வாக்காக வச்சு அதை நடத்திட்டு வந்தார். பரிசு பண்ணி பார்க்குறார்.
இருந்து பார்க்குறாரு ரொம்ப நாள் ஆச்சு. சில காலம் போன பிறகு அது அப்படியே சித்தி சுட்டுது இருக்கு. என்ன தெரியுது, முதல்ல எல்லாம் நான் செய்தேன், நான் இந்த கட்டடத்தை கட்டினேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு இப்போ நீங்கள் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிந்திச்சு பார்க்குற போது இவருடைய செயல் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லாம் கடவுள் தான் செய்கிறார். கடவுள் செயல் இல்லாமல் நான் ஒன்றையும் செய்ய முடியாது. செய்தானே கெட்டுப்படும். அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார் சிவபோசாரத்திலே. இதை என்ன சொன்னார், நாட்டம் அதுவாய் நட, அந்த அந்த கண்ணை உன் கண்ணில் வச்சு பாரு. அவர் சொன்ன அறிவு கண் இருக்கு பாருங்க, அதை வச்சு இந்த உன் கண்ணோட வச்சு பாரு, எல்லாம் உனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னார். சரி, அனுபவத்தில் வருகிற போது யோசனை பண்ணி பார்த்தாரு. ஏதேது செய்தாலும் இடின்னு போட்டாருங்க. 5ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உருவில் வச்சு ஆள் என்று சொல்கிறார். செய்தாலும் சொன்னாலும் சிந்தித்தாலும் ஆடு போட்டார். அங்கே செய்திடனும் சொல்லிடினும் பேசிடினும் சிந்தித்திருந்திடினும் இடின்னு போட்டார். இடின்கிறது தமிழ்துறையில் இலக்கணம். அது 5ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த இடின்கிற வார்த்தையை போடாமல் இந்த ஆள் என்ற வேற்றுமை வச்சு 3ஆம் வேற்றுமையில் ஏதேது அப்படியே செய்திடின் பேசிடின் சிந்தித்திருந்த அப்படி முறை மாறாமல் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை சிந்தித்திருந்தாலும் ஆள் உருவ போட்டார். அப்படி சொல்கிறார். அருமையான பாட்டு. ஏதேது செய்தாலும் சாமிகிட்ட சொல்கிறார், குருக்கிட்ட. சாமி, நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னே, 1 வருஷம் 10 நாளைக்கு முன்னே 50 நாளைக்கு முன்னே இது மாதிரி சொன்னீங்க. அப்போ எனக்கு அது புரியல, சொன்னது இருந்து பார்த்தேன், இப்போ தான் கொஞ்சம் தெளிவு வந்தது எனக்கு, அதான் நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்கிறேன். சொல்லு பாபன். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா, மாதேவன் அங்கே சொன்னார். மாதேவா, இறைவா, நின் செயலே என்று, உன் செயல். நான் எதை செய்தாலும் என் செயல்னு நான் இதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு. ஆனால் உன்னுடைய கண்ணை வச்சு நான் பார்க்குற போது என் செயலே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சிந்திச்சு பார்த்தேன் பல நாளாக, நாம் தானே செய்கிறோம் நான் சொன்னேன். பார்த்தா நான் என்னத்தை செய்கிறது, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் எய்தும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், எனையாலும் ஈசன் செயல். ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த மாதிரி என்னென்ன பண்ணி பார்த்தேன். நீ சொன்ன அந்த அந்த உன்னுடைய அருட்கண்ணை வைத்து பார்த்தேன், அது சித்திக்குது. பார்த்தா அதையும் நின் செயலே என்று நினது அருளாலே உணரேன். உன் செயல்தான் என்று உன்னுடைய அருள் இருக்கணும் நாம் நினைக்கிறதுக்கு. நான் நினச்சா போச்சு. நின் செயலே என்று நினது அருளாலே உணரேன், என் செயலே காண்கிறேன். இது என்னை பைத்தியம் ஆகிவிட்ட. நான் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் உன்னுடைய செயல்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. அதனால் அந்த திருவருள் வயமாக என்னை ஆக்கிவிட்டாய். அந்த சிந்தனை எனக்கு கை கூடியது. ஆகவே நான் செய்தேன்னு ஒன்றுமே சொல்ல முடியல, எல்லாம் இறை செயல், உன்னுடைய குருநாதன் உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் பாட்டை சொல்லுகிற போதே சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன், பரநாதன், முத்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். நம் குருநாதன் ஞானப்பிரகாசன். அவர் இவருக்கு என்ன பண்ணியிருக்கார், சித்தி சிவபூஜை முதலான காரியங்களிலே பல வகையான நன்மைகள் இவருக்கு கிடைத்திருக்கிறது. சிவபூஜா தத்துவங்களெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. மேல்நிலைக்கு போய் தியான நிலையிலே இருக்கக்கூடிய நிலையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. சோடசகலா பிராசாத சட்கம்னு ஒன்று செய்திருக்கிறார். அதில் பிரணவத்தை 16 கலைகளாக பிரித்து அதில் யோகம் பண்ணுறது, மூச்சு காற்றை அடக்கி செய்கிற முறை, அதை சித்தி பெற்றிருக்கிறார் இவர். இதெல்லாம் குருநாதருடைய அருளாலே அவர் பெற்றிருக்கின்ற பெரும் செல்வம். தத்துவ சாஸ்திரங்களை சொல்கிறதுல மனம் பறந்து கொண்டே இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே. மனத்துக்கு உபதேசம் பண்ணுறார் குறிஞான சம்பந்தர். எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினால வந்த எண்ணங்கள். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே. பரபரத்து இருந்தால் என்ன நீ அனுபவிக்கிற, அது இல்லாமல் இருந்தால் என்ன அனுபவம் வருது உனக்கு அப்படிங்கிறத வர வர கண்டு ஆராய்ந்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. செய் நன்றி குன்றாதே, ஒருவர் செய்த உபகாரத்தை நாம் மறக்கக்கூடாது.
அதற்கு கைமாறு நாம் செய்யணும். செய் நன்றி குன்றாது ஏங்கி இளையாது இரு அப்படின்னு சொன்னார். இது ஒரு பாட்டு. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர். இவர் ஒன்றா அவர் ஒன்றாருங்க. கடவுள் நினைக்கலன்னா முடியுமா? அது எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவினர். இப்போ தான் அடைஞ்சல் பண்ணான்னு அவங்க கெடுத்துட்டாங்களாம். அவங்க எடுக்கலை, உன்னுடைய யோகியதை தக்கபடி கடவுள் அவன் மூலமாக செய்கிறார். எவர் எவருக்கு உதவினர். தவறவர் தவம் தவறவர் நினைவது தமை உணர்வதுவே. தவசிரேஷ்டர்களாக இருக்கிறவங்க நம்ம உணர்ந்து நாமே அடங்கிவிடுவாங்களே தவிர அதை பற்றி வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முடிஞ்சது முடியாது இதெல்லாம் சரி, எல்லாம் இறை செயல் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு, 2 பாட்டு இருக்குது. இந்த சிவபோகசார நூலுக்கே அனுபூதி மாலை என்றே ஒரு பேர் உண்டு. சிவபோகசாரத்தை விட அனுபவம் பிழிவாக இருக்கிறது. அனுபூதி மாலை. வெள்ளியம்பலவான முனிவர் இன்னும் ஒருவர் இருந்தார். சிவஞான சித்தியாருக்கு விளக்கம் எழுதியிருக்கார் அவர். குருஞான சம்பந்தரை அனுபூதி மாலையார், அனுபூதியில் இருந்தவர் அவர். அந்த கருத்தில் சொல்கிறார். அனுபூதி மாலையார் என்றும் அனுபூதி மாலை என்றும் இந்த நூலுக்கு பெயர். அனுபூதிக்கு என்ன சொன்னான்னா, பல பேர் படிக்கிறார்கள், படித்ததை நல்ல வகையில் பயன்படுத்தலை. அது சொல்கிறார். படிச்சுட்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விவாதம் பண்ணக்கூடாது, அனுபூதியில் வரணும். அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் விவகாரத்திலே போகணும். அதனால் அனுபூதி என்ன, கற்கை இடர்பட்டு மிக கற்றையெல்லாம்